Hey guys, so OnePlus OnePlus Nord வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் லான்ச் பண்ணாங்க. நல்லாவே சேல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlusல இருந்து இன்னொரு பட்ஜெட் செக்மெண்ட்ல மொபைல் வரப்போகுதுன்னு சொல்லி அப்பப்போ வந்து லீக்ஸ் மாதிரி வந்துட்டு இருந்தது. நடுவில் OnePlus Cloverனு அதுக்கு நேம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய நேமை மறுபடியும் சேஞ்ச் பண்ணி OnePlus N10 அப்படின்ற நேமில் வந்து இதோடைய ஸ்பெக்ஸில் வந்து கொஞ்சம் லீக் ஆகிருக்கு. ஒரு 90% கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ்னே வந்து சொல்லலாம். அண்ட் இந்த மொபைல் கூடி சீக்கிரம் லான்ச் ஆக போகுது, அதாவது இந்த மந்த் எண்டுக்குள்ளே லான்ச் ஆக போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த OnePlus N10 பார்த்தீங்கன்னா அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது. அண்ட் இது 5G சப்போர்ட்லேயும் வரப்போகுது. ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த OnePlus N10ல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் அதிகமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த புது லீக்ஸ் படி இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.49 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளேயோட தான் வரப்போகுது. ப்ளஸ் இதில் வந்து IPS LCD டிஸ்பிளே வரப்போகுதா இல்லை AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்களான்றதை எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் இது கார்னிங் எல்லா ப்ரொடக்ஷனாக இருக்குது. பட் என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணலை. இந்த மொபைல் AMOLED டிஸ்பிளேயோட வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன வரப்போகுதுன்றது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய ப்ராசஸர். ஸோ ஏற்கனவே பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது அண்டர் 20,000 இல்லை அண்டர் 15,000 செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனில் 720G இருக்குது, அதை விட்டால் 730G இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட்டாக இருக்குது. ஸோ இதுக்கும் கீழே இன்னொரு சிப்செட்டை புதுசாக வந்து ஸ்னாப்ட்ராகன் விட்டுருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 690 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் தான் இந்த OnePlus N10ல வந்து கொடுக்க போகிறாங்க. இது ஒரு 5G சிப்செட். ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G சிப்செட்டோட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட இந்த மொபைல் வந்து வரப்போகுது. ஸோ இது octa-core ப்ராசஸர் தான். IS2 கிளாக் ஸ்பீட் 2.0 GHz அண்ட் சிப்செட்டோட சைஸ் 8 nm பில்ட் பண்ணுது. அண்ட் இதோட GPU பார்த்தீங்கன்னா 619 வந்து கொடுத்துருக்காங்க, Adreno 619. ஸோ வழக்கமாக ஸ்னாப்ட்ராகன் 730Gலையும் 720Gலையும் Adreno 618 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 619 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு GPU, அதாவது கேமிங் சைட், கொஞ்சம் பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இந்த சிப்செட்டில். அண்ட் இதில் கொடுத்துருக்க இந்த ப்ராசஸர் நல்ல ஒரு ப்ராசஸர் தான். நீங்கள் ஹெவி யூசேஜ் எல்லாத்துக்குமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது லைவ் யூசேஜுக்கு எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதுக்கு பேட்டரின்னு பார்க்குறப்ப 4000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் சார்ஜர் வந்து இருக்க போகுதுன்றதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல இப்போதைக்கு வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் 30 வாட் சார்ஜர் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 30 வாட் சார்ஜர் ப்ளஸ் 4000 mAh உங்களுக்கு ஓகேவா இருக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G மொபைல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப. ஸோ இன்னும் கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். மேபி ஒரு 4500 கொடுத்துருந்தா கூட இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இது எப்படியோ. நெக்ஸ்ட் அப்படியே கேமரா செட்டப்னு வரப்ப பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் தான். 64 MP பிரைமரி சென்சார். இது என்ன டைப் ஆஃப் சென்சார்ன்றது அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சோனியோடைய IMX682 சென்சாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேக் கேமரா வேற லெவலாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சென்சாரோட வரப்போகுதுன்றது. தென் இது காம்பினேஷனாக 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ அண்ட் தென் 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வரப்ப 16 MP ஒரு செல்ஃபி ஷூட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சைடும் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதில் 3.5mm ஜாக்கம் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓகே. இதோடைய ப்ரைஸிங் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது, 5G மொபைலாக இருக்குது. இதோடைய ப்ரைஸிங் 19,999 வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கெஸ் பண்ணலாம். ஸோ மேபி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் இது லான்ச் ஆகும். நீங்கள் ஒரு அண்டர் 20,000ல் ஒரு 5G மொபைல் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் இந்த OnePlus N10 மொபைலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த N10 பற்றின உங்களுடைய ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நல்ல மொபைலா, இதோடைய ப்ரைஸிங் ஓகேவா இருக்கா, இதில் பெட்டராக வேறு ஏதாவது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா, கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.